ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் காவடி பூஜை. அதனால் மார்னிங் 4 மணிக்கு எழுந்துச்சி நான் கோலம்லாம் போட்டுட்டேன். பாருங்கள் என்னுடைய கோலம் நல்லாயிருக்கா. பூஜைக்கு தேவையானதெல்லாம் என்னோடய ஹஸ்பண்ட் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. பாருங்கள் கலசம் ரெடி பண்ணிட்டாரு. பால், தயிர், சீகக்காய், சந்தனம், மஞ்சள், பன்னீர் எல்லாமே முருகருடைய காவடி இருக்குல்ல, அதுக்கு அபிஷேகம் பண்ணதான். இப்போ மார்னிங் 6 மணி ஆகுது. நான் வரவங்க எல்லாருக்கும் டிஃபன் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். என்னென்ன டிஷ்லான்னு சொல்லிட்டு உங்களுக்கு இதில் காமிக்கிற பாருங்கள். ஏன்னா வீடியோ எடுத்து போட்டுனா ரொம்ப லென்த் ஆகிடும். அதனால் உங்களுக்கு நான் ஃபோட்டோவாக எடுத்து அதை டிஸ்பிளேயில் வச்சுட்டேன். இப்போ என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்துட்டாங்க. எங்கள் பக்கத்து வீட்டில் இருக்க எல்லோரும் மாலை போட்டிருக்காங்க. இப்போ காவடிக்கு பூஜை பண்ணிகிட்ருக்கோம், அபிஷேகம் தான். இவங்க எல்லாம் என்ன கிண்டல் பண்ணிகிட்ருக்காங்க. என்ன பண்ணுற அப்படின்னு கேட்டாங்க. வீடியோ எடுக்கிறேன்னு சொன்னேன். எடு என்னோடய ஃபேஸை கூட காமிச்சிக்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதான் எடுத்துகிட்ருக்கேன். எங்கள் மாமியார், மாமனார், என் 2 பசங்களும் மாலை போட்டிருக்காங்க. அவங்களுடைய காவடி தான். இப்போ காவடிக்கு அபிஷேகம் முடிஞ்சு அலங்காரம்லாம் பண்ணியாச்சு. பூ சுற்றிட்டுருக்காங்க. என்னோடய பையன் அதை பாருங்கள் ஃப்ரெண்ட்ல நின்றுட்டுருக்கான். என்னோடய குட்டி பையன் தூங்கிட்டான். என் பையன் பாருங்க காவடி வச்சுக்கிட்டு ஆடிட்டுருக்காரு. ஆட வச்சுருக்காங்க, பாட்டு பாடிட்டு இருக்காங்க. காவடி வச்சுட்டு நாங்கள் சொல்லவே இல்லை. அவரே கிஃப்ட் கொடுத்து ஆடிட்டுருக்காரு. முருகரே வந்துட்டாரு. என் பையன் எப்பயுமே அழுகும் இந்த மாதிரி சவுண்டில் கேட்டாலே போய்ப்போம். அவர் ஜாலியாக வச்சுக்கிட்டு ஆடிட்டுருக்காரு. இன்றைக்கி எங்கள் வீட்டில் பூஜை முடிஞ்ச உடனே ஈவினிங்கும் ஒரு வீட்டில் பூஜை, எல்லார் வீட்லேயுமே பூஜை வைப்பாங்க. நாங்கள் போவோம். மண்டே நைட்டு நாங்கள் திருத்தணி கிளம்ப போகிறோம். காவடி ஊர் ஃபுல்லாக எடுத்துக்கிட்டு சுற்றிட்டு போவோம். நான் அந்த வீடியோவை அப்லோட் பண்ணுவேன். எல்லோரும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். என் பையனை விடவே இல்லை, அவனும் விடலை, ஆடிட்டே இருக்கான். அவர் என்ன நினச்சி ஆடுறாருன்னே தெரியல. எக்ஸசைஸ் பண்ணுறேன்னு நினச்சி ஆடுறாரா இல்லை காவடி வச்சுட்டு ஆடுறாரான்னு. ஆனால் சிரிச்சுட்டு ஜாலியாக அவன் குடிச்சிட்டு இருந்தான். முருகன் வந்துட்டாரு போல. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது என் பையன் ஆடினது. நாங்கள் எல்லாருமே கொஞ்சம் முருகர் பக்தர்கள் தான். சண்டே நைட்டும் காவடி எடுத்துகிட்டு ஊர் ஃபுல்லாக வருவோம். உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணுறேன், மறக்காமல் பார்த்துங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. எங்கள் ஏரியாலலாம் சூப்பராக பண்ணுவாங்க எல்லா பூஜையுமே. ஒரு 1/4 மணி நேரத்துக்கு ஆடிட்டே இருந்தான். ஒரு வாட்டி பார்த்தா கனமுள்ளவரது பாதியை பிறகெட்டி தர வேண்டுமே. இப்போ வெளியே பூஜை முடிஞ்சிச்சு. இப்போ உள்ள வந்து எல்லாரும் பூஜை பண்ணிட்டு இருக்கோம். பாட்டு பாடிட்டு இருக்காங்க முருகருக்கு. என்னோட சின்ன பையன் எல்லாருமே நல்லா பாட்டு பாடுவாங்க. கேட்கவே சூப்பராக இருக்கும்.
பாருங்கள் பூஜை முடிஞ்சிச்சு. காவடி எடுத்துகிட்டு வந்து நாங்கள் எங்கள் பூஜை அறையில் வச்சுட்டோம். இதோட காவடி எடுத்துகிட்டு திருத்தணி கிளம்ப வேண்டியதான். வந்தவங்க எல்லாருக்கும் தாம்பூலமும் ரெடி பண்ணி வச்சிட்டோம். அவங்க எல்லாரும் வயிறார சாப்பாடு போட்டாச்சு. நீங்களும் முருகர் பக்தனா கண்டிப்பாக இந்த வீடியோலாம் பாருங்கள். உங்கள் வீட்லேயே காவடி எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி பூஜை பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.